ஒரு காலத்தில் ஓடும் நதிக்கரையில் அமைந்திருந்த அமைதியான கிராமத்தில் ராஜா என்ற ஒரு சிறுவன் வசித்து வந்தான். ராஜா விளையாடுவதை விரும்பினான். ஆனால் அவன் தொடங்கியதை முடிப்பது பெரும்பாலும் அவனுக்கு கடினமாக இருந்தது. ஒரு காரியத்தை தொடங்கினால் சரிவர முடிக்க மாட்டான். அவனுடைய அறை எப்போதும் குழப்பமாகவே இருக்கும். அவன் பெரும்பாலும் தன் பொம்மைகளை எல்லா இடங்களிலும் சிதறடித்து விடுவான். அவன் பாட்டி, ஒரு புத்திசாலி மற்றும் கனிவான பெண்மணி, இதை கவனித்தாள். ஒரு வெயில் படும் காலையில் அவருடைய பாட்டி ராஜாவை அவளிடம் அழைத்தாள். அவள் மெதுவாக சொன்னாள், ஒரு குட்டி குரங்கைப் பற்றியும் ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தைப் பற்றியும் நான் உனக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன். ஒரு குரங்கு கதை என்று உற்சாகத்துடன் கண்கள் விரிந்தபடி ராஜா கூச்சலிட்டாள். ஆமாம், அவள் சிரித்தாள். ஒரு பசுமையான காட்டில் சீனு என்ற விளையாட்டுத்தனமான குரங்கு வசித்து வந்தது. சீனு வாழைப்பழங்களை எல்லாவற்றையும் விட அதிகமாக விரும்பினான். ஒரு நாள் ஒரு உயரமான மரத்தின் உச்சியில் மிகவும் சுவையான தோற்றமுடைய பழுத்த மஞ்சள் வாழைப்பழக் கொத்தை அவன் கண்டான். சீனு மிகவும் உற்சாகமாக இருந்தான். அவன் ஏற ஆரம்பித்தான். ஆனால் சில கிளைகளுக்குப் பிறகு ஒரு அழகான பட்டாம்பூச்சி படபடவென்று பறந்து செல்வதைக் கண்டான். பட்டாம்பூச்சியைத் துரத்த மற்றொரு மரத்தில் குதித்தான். வாழைப்பழங்களைப் பற்றி எல்லாம் மறந்து சிறிது நேரம் பட்டாம்பூச்சியுடன் விளையாடினான். பின்னர் மீண்டும் பசி எடுத்ததால் வாழைப்பழங்களை நினைவு கூர்ந்து வேறொரு மரத்தில் ஏறத் தொடங்கினான். இந்த முறை ஒரு நட்புப் பறவையின் கீச்சொலியைக் கேட்டான். வணக்கம் என்று கூப்பிட்டு பறவையுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். சீனுவின் கவனம் சிதறிக்கொண்டே இருந்தது. அவன் ஏற ஆரம்பித்து பின்னர் கொடிகளில் ஊஞ்சலாட அல்லது ஒரு குட்டையில் தண்ணீர் ஊற்றி விளையாடுவான். மாலை நேரத்தில் சீனு மிகவும் சோர்வாகவும் இன்னும் பசியாகவும் இருந்தான். அவன் மரத்திலிருந்து மரம் தாவி பல நண்பர்களுடன் விளையாடினான். ஆனால் சுவையான வாழைப்பழங்கள் இருந்த மரத்தின் உச்சியை அவன் உண்மையில் அடையவே இல்லை. மறுநாள் காலை சீனு சோகமாக எழுந்தான். அவனுக்கு இன்னும் பசி இருந்தது.